வணக்கம். இறந்தவர்களுக்கு உயிர் பலி கொடுத்து தான் படையல் போடணுமா? அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? சமீப காலமாக ஒரு விஷயத்த பார்த்தேங்க. இப்போ தான் 2-3 நாள் முன்னுக்கு தான் அதை நான் காணொலி எடுத்து போடல. குரங்குகளுக்கு சாப்பாடு போடுறப்போ ஒரு மலாய்க்கர் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி மாமிசங்களை குரங்குக்கு சாப்பாடாக போட்டாங்க. அப்புறம் மதுபானம் மதுபானம் போத்தலை வச்சுட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படி சொன்னார். ஆமாவா? அப்போ நான் பார்த்தேன், என்னடா ஒரு வாடகை அடிக்குது அப்படி சொல்லி நான் ஒரு காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தேன். ஒரு குரங்கு மாண்டு போய் நிற்கிது. மரத்துலேருந்து மாண்டு போய் கீழே விழுந்து அதை உடும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியும், இறந்தவங்களுக்கு படையல் போட்டதை சாப்பாடை மாமிசத்தை குரங்குக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அந்த மதுபான தண்ணியை அந்த குரங்கு தாகத்துக்காக குடிச்சிருக்கு. குடிச்சிட்டு மரத்தில் ஏறிட்டாரு. மயக்கத்தில் கீழே விழுந்து அதை உடும்பு சாப்பிட்ருக்குங்க. என்னங்க அது? படையலன்ற பேரில் இப்படியாங்க ஒரு உயிர் பலி கொடுக்கணும்? இதுதான் தமிழ் கலாச்சாரமா? இதுதான் தமிழ் பண்பாடா? சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மரத்தை நட்டு வச்சாலும் அவங்க நினைவாக இருக்கும். 4 பிராணி வாழும், இயற்கைக்கு சாதகமாக இருக்கும். யாருக்காக படையல் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆத்மாவும் சாந்தி அடையட்டும். மரத்தை நம்பி வாழ்ந்த குரங்கும் ஆத்மா சாந்தி அடையட்டும். அந்த குரங்குக்காக இந்த மரத்தை நடுறேங்க.